அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கினார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தொடர்ந்து 53 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற எந்த பிரிவில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே ஒரே எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் பார்ப்பாங்க. எனவே அங்கு சென்றது என்பது நிச்சயமாக அது ஒரு ஒரு நெருடலான விஷயந்தான் கட்சியில் பயணிக்கிறவர்களுக்கும். இப்போ அவருமே இந்த முடிவை எடுத்தது என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த தொடர் பிடிவாதம் காரணமாக இனிமேல் நம்மால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்க முடியாது என்கிற ஒரு உறுதியான முடிவை எடுக்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் குறிப்பிட்டது மாதிரி பல உயர் பொறுப்புகளில் இருந்தார். அவரை அதிமுக கொடியை பயன்படுத்த முடியாத அளவிற்கு அந்த கரைவேட்டி கூட கட்ட முடியாத அளவிற்கான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளியதனுடைய அந்த ஆத்திரமும் ஆவேசமும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்க கொண்டிருச்சு. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஆதாயமா அப்படின்னா, அவர் சார்ந்த சமுதாயம் தென்பகுதிகளில் அந்த பகுதிகளில் இருக்கிற சமுதாயத்தினர் அவர் மீது அபிமானம் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அவர் ஒரு உரிமை மீட்பு கழகம் என்று ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தி வந்தார். கண்டிப்பா அதில் இருக்கிற சில பேர் அவர்கள் போகிற போது அது ஓரளவுக்கு ப்ளஸ் தான்.